பொதுவா மெட்டு போடுறது அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு கதை எழுதுறதோ, அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு மூடு வரணும். அங்க தான் மூடு வந்தா தான் இது பண்ண முடியும். வேற ஒரு இடத்துக்கு போகணும். அப்படியே ஹோட்டல்ல ரூம் போடுறேன். அ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் இப்படிலாம் சொல்லுவாங்களே. இப்போ உங்களுடைய நிலைமை எப்படி? நீங்க வந்து இப்ப ஒரு பாட்டு குடுத்து மெட்டு போடணும்னா உடனே போட்டுருவீங்களா? அது நல்ல கேள்வி தான். பட் அது என்ன சொல்றேன்னா, சில பேருக்கு சில மாதிரி இல்லையா? ம். 5 பேர்ல ஒரு மாரி இல்ல. ம். இப்ப சில பேருக்கு அப்படி இருக்குது, அது தப்பும் இல்ல. ம். அவங்களுக்கு அந்த நேரம். பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும், இப்போ அந்தமான்ல பாட்டு நடக்குது, இல்லை எக்ஸ்போ 75ல சிங்கப்பூர்ல பாட்டு நடக்குது, இல்லை நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது பாடுறோம், இல்லை ரயிலில் போகும்போது பாடுறோம்னா அதில் போயிட்டே பாடணுங்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா உங்களுக்கு? பீச்சில் அந்த காந்தி சிலை பக்கத்தில் கூட்டம் இடத்துல கீழே ஒரு துண்டை விரிச்சு ஹார்மோனி இப்படி வச்சு கவிஞர் வச்சு பாட்டுறா கூட சில்லறை கூட விழும். அதுவும் பார்க்கலாம். அதாவது அப்படி விழுந்தா கூட அது இதுலலாம் நேட்டம் போகாது. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அங்கே தான் நாட்டம் போகும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவிஞர் கண்ணதாசனுடைய பர்த்டே நடந்துட்டு இருக்கு, விசேஷம். அந்த பர்த்டே அன்னைக்கு வருஷம் நாங்கள் கொண்டாடுவோம், இப்போவும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பர்த்டே அன்னைக்கு இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே இருக்குன்னு நினைக்கிறேன். செத்து போகிறதுக்கு முன்னாலே ஒரு 5 வருஷமா 6 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு பிறந்த நாள் வந்தது. அன்னைக்கு நாங்கள் அந்த சென்டனரி ஹாலில் ஒரு பெரிய மியூசிக்கல் ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்டும் பாடுறாங்க. அன்னைக்கு பாலு கூட இருக்கார், டிஎம்எஸ் இருக்கார், சுசீலாமா இருக்காங்க, ஈஸ்வரி, ஜானகி எல்லாம் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு 10-25 பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு கண்டக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து அவர்கள்னு ஒரு படம் எடுத்திருக்காரு பாலச்சந்தர் டைரக்டர் சார். அவர் என்ன பண்ணார், அந்த ஸ்டேஜுக்கு வந்தார். இவருக்கு ஒரு மாலையை போட்டு, கச்சேரி ஆரம்பிக்கு முன்னாடி அவருக்கு பாராட்டு இருக்குல்ல, மாலை போட்டு இது பண்ணிவிட்டு, கடைசி மாலை நான் போட்டுக்கிறேன் பாக்கிலாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாலையை போட்டு ஒரு மைக் எடுத்து சொன்னார், நான் இங்கே இவருடைய பர்த்டேக்கும் வந்திருக்கேன், இன்னொரு விஷயத்துக்காக வந்திருக்கேன்னாரு. என்னன்னு சொல்லட்டுமான்னு எங்களை பார்த்து கேட்டார். சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாது, சொல்லுங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து கிடைக்கிறது எனக்கு ஒரு 10 நாளாச்சு. இவர் ஒரு பக்கம் பிஸியாக இருக்கார், அவர் ஒரு பக்கம் பிஸியாக இருக்கார். எனக்கு நாளைக்கு ஷூட்டிங்க்கு ஒரு பாட்டு வேணும், ஆர்டிஸ்ட் கால்ஷீட் கொடுத்துட்டாங்க, தயவுசெய்து நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 7:30-8க்குள்ளே இந்த கம்போசிங் முடிக்கணும். நீங்களும் எப்படி கம்போஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அது கண்கொள்ளா காட்சி. யார் பாலச்சந்திரன் சொல்கிறார், இதை தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டு இந்த பாட்டு முடிச்சுட்டு நான் போயிடுறேன், அப்புறம் கட்சியில் நடக்கணும்னாரு. ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க, ஃபுல் ஹவுஸு. ஸோ அவர் சிச்சுவேஷன் சொல்கிறார். அவர்கள் கதையில், ஆமாம், அந்த அவர்கள் கதையில் இந்த ரஜினிகாந்த், இந்த கமலஹாசன் எல்லாம் வச்சு இந்த சுஜாதாவோட பிரிவு அது சேர்க்கிறது, அந்த கதையெல்லாம் ஒரு டஃப்பான சீக்வன்ஸ். அதை அங்கேயே சொல்லி இதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருங்கிறார். ஆரம்பித்தோம். அப்போ எடுத்த உடனே என்ன கேட்குறாரு கவிஞர் என்கிட்ட, சந்தத்துக்கா சொந்தத்துக்கான்னு கேட்டார். மந்தத்துக்கு ஏதாவது சொல்லாங்க, நல்லா பண்டைய கொடுனார். நான் பல்லவி தர, நீ மெட்டு போடுனார். அங்கேயே 2-3 மெட்டு போட்டோம், எல்லாம் பார்த்தோம், ஜனங்களாம் ரசிக்கிறாங்க. அதை இது பிடிக்கல, எனக்கு வார்த்தை மாற்றுக்கிறாரு, டியூன் நல்லா இல்லைங்கிறாரு பாலச்சந்தர், இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. லைவா ஒரு பாடல் கம்போஸ் ஆகுது. இதே சென்ட்ரல் ஹாலில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வார்த்தையை கொடுக்கணும். அங்கே ஒரு வாரம் பாட்டு தான் இது. அங்கும் இங்கும் ஆசை பொங்கும் இந்த பக்கம் வரும். அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு தான் பாருங்க. அந்த பாட்டு அங்கே வந்து ஒரு 1/2 hour 45 minutesல ஃபுல் சாங் கம்போசிங் முடித்தோம். முடித்த உடனே பாக்கி வேலையெல்லாம் இருக்கேன். பாலு கீழே உட்காந்துருக்காரு, பாலசுப்ரமணியன். அவரை கூப்பிட்டு இந்த பாட்டை அங்கேயே சொல்லி கொடுத்தேன். அங்கேயே இந்த பாட்டுக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணேன். முடிச்சிச்சு, கச்சேரி ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலையில் போய் ஏஎம்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணோம், அங்கேயே கம்போஸ் பண்ணி. அதனால் கம்போஸ் பண்ணுற இடமோ அந்த சூழலோ சொசைட்டியோ இன்னும் இல்லை. இப்போ சிங்கப்பூரில் பாட்டு வேணுனாக்கா நம்ம சிங்கப்பூரில் இருக்கிறதா நினச்சிக்கணும், எக்ஸ்போ 70ல் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். அந்தமானுக்கு இப்படி தான் பண்ணாங்க, அந்தமானில் கூட்டு போகலாம் நான் நினச்சாங்க. அந்தமானை பாருங்கள் இங்கே இருக்காரு. அதில் எண்ணங்கள் தான் அங்கே போன வழிய உடல்கள் போடணும் அவசியம். போய் ஒன்றும் சும்மா பிரமைன்னு என்னுடைய ஃபீலிங். உங்களோட அனுபவம் அப்படி கிடையாது. இல்லை, அதான் சொல்லுனேன், அங்கே போனால் தான் வருங்கிறது இல்லை, இங்கே இருந்தால் தான் வரணும் இல்லை, தோணணும். எங்கே இருந்தாலும் தோணும். இமேஜினேஷன் தானே, கற்பனை பண்ணிக்கிறது தானே. அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ அது ஞாபகம் எனக்கு, தேவதாஸ் ஒரு படத்தில் சிவாஜி கணேசனும் நாகேஸ்வரம் ரொம்ப ஃப்ரெண்டு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் 100 days ஃபங்க்ஷனில் 2 பேரும் பேசியிருக்காங்க. பேசும்போது இவர் ரொம்ப பொழுது பேசுகிறார். யார்? நாகேஸ்வரன். நாகேஸ்வரன் என்ன பொழுது பேசுகிறாருன்னா, நான் நினைக்கிறேன் இவன் குடிச்சிட்டே ஆக்ட் பண்ணியிருப்பான் போட்டிருக்கு படத்தில் அப்படின்னு பகிரங்கமாக சொன்னார்.
நாகேஸ்வரன் பேசும்போது சொன்னார், குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, அப்படி இருந்தாலும் குடிச்சிட்டு நடித்தா அது நடிப்பு இல்லை, குடிக்கிற மாதிரி நடிக்கணும், அதுதான் நடிப்பு. அப்படிங்கப்பா அவனு சளைக்கல. குடிக்கிற பழக்கம் அவருக்கு இல்லையா, அது இல்லைன்னா போய் சொன்னாலும் ஆனால் அவர் என்ன சொல்றாரு, குடிச்ச மாதிரி நடிக்கணும், அதான் நடிப்பு. நடிப்பு அது மாதிரி அந்த சீக்வன்ஸை மனசுல உருவாக்கி நம்ம இங்க இருக்கிறோம் நினைச்சு பண்ணணும் பாட்டு. அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, அது அங்க கம்போஸ் பண்ணி எடுத்துட்டு போய் இடத்துல ரெக்கார்ட் பண்ணார். இதை என்ன நடந்ததுனாக்கா, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே லயலா காலேஜில் எனக்கு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கேள்வி பதில். அது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் லயலா காலேஜோ இந்த ரஷ்யன் பில்டிங் பக்கத்தில் ஒன்று இருக்கேன், அது ஏதோ இதில் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர், அங்கே எங்கேயோ ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்படி பேசி வந்து பாட்டில் பற்றி அந்த பேட்டியெல்லாம் சின்ன எடுத்தாங்க, சின்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஒரு 4-5 பேர் எழுந்திரிச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அன்றைக்கி நாங்கள் வந்திருந்தோம், உங்கள் ஒத்திகை ரொம்ப பிரமாதமாக இருந்தது செட்டப்பு அப்படின்னு நான் வச்சேன். ஒன்றும் என்ன சொல்கிறாங்க புரியல. என்ன தம்பி சொல்கிறீங்கல்ல, இல்லை அவர் என்னமோ அங்கே சிச்சுவேஷன் சொல்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு என்னமோ மெட்டு வராத மாதிரி ஆக்ட் பண்ணி, அவர் என்னமோ பாட்டு வர மாதிரி ஆக்ட் பண்ணி, இதெல்லாம் அங்கே செட்டப் பண்ணி தானே அதை ஆக்ட் பண்ணிங்க. அவன் நம்பலை. கேட்டான், அப்படி நினைக்கிறியா? ஆமாம் சார். என்னையா அது, நான் உண்மையாக கஷ்டப்பட்டாங்க நிறையா கம்போஸ் பண்ணோம், அதான் இப்போ நாளைக்கு எடுத்தோம் ரெக்கார்டு வேறு பண்ணியாச்சியா? அப்படியா, அப்படின்னா நாங்கள் இப்போ ஒரு பாட்டு கொடுப்போம், நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன எத்தனை பேர்ப்பா? நாங்கள் ஒரு 4-5 பேர் மண்டே போட்டு ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கோம், அதுக்கு இப்போ மெட்டு போட முடியுமா உங்களால் அப்படின்னா? அது பாட்டாக இருந்தால் போடுறேன், வசனமாக இருந்தால் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு பாட்டை கொண்டாங்க. உடனே டிரைவர்கிட்ட சொல்லி ஆர்மணிப்பட்டி எடுத்தாங்க. ஆர்மணிப்பட்டி எப்போ டிக்கிலே இருக்கும், எடுத்துகிட்டு வந்து அங்கேயே போட்டு காமிச்சேன். இது எங்கே போட்டது, உங்கள் வீட்டில் தான் போட்டுதான் கேட்டேன். அந்த மாதிரி அந்த ஜனங்க நம்பாத அளவுக்கு கூட அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு 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 அமைப்பு அமைப்பு அப்படியெல்லாம் அந்த காலங்களில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த பாட்டு நல்ல ஹிட்டு அந்த படத்தில், அந்த பாட்டு போட்டு பார்க்க சொல்லுங்கள். உங்களோட நீண்ட பயணத்தில் பல இயக்குநர்கள் 15-16 இயக்குநர்களுக்கும் மேற்பட்ட இயக்குநர்களோட நீங்கள் பணியாற்றிருப்பீங்க. அவர்களோட உங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்கள், அது எப்படி வேணா இருக்கலாம், எந்த வகையான அனுபவங்களும் சொல்லுங்களேன். நான் வந்து எனக்கு பிள்ளையார் சுடி போட்ட டைரக்டர் எஃப் நாகூர்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் நோமோர். ஜெனோவா படத்தில் அவர் வந்து அந்த ப்ரொடியூசரோட ஒரு கம்பல்சரியாக என்னை சேர்த்துக்கிட்டார். அவர் அந்த ப்ரொடியூசர் வந்து இபி ஈப்பச்சன் மேத்யூஸ்ன்னு சொன்னீங்க, அவங்க தான் அந்த ராஜா இஸ்லாம் ராஜான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க கம்பல்சரியாக தான் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. பட் அவருக்கு தைரியம் இல்லை, இப்போ மியூசிக் பண்ணுவானா பண்ண மாட்டானான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், மிஸ்டர் எம்எஸ் ஞானமணின்னு அதில் வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருந்தார் ஆல்ரெடி. ஸோ அவரை நீக்கிட்டுன்னு சொல்லாமல் அவர் இருக்கும்போதே எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோதான், அவருடைய சாங்கை உமிழ் பண்ணல. பட் எனக்கு அப்போ வந்து சுரதா அவர்கள் தான் முதல்ல எனக்கு பாட்டு இருந்தார். அதுலையா? ஆமாம், அடேங்கப்பா. சுரதா அவர் எழுதும்போது அவர் எனக்கு சொன்ன அட்வைஸ் நல்லா ஞாபகம் இருக்குது. அது மெட்டு போட்டு பாட்டுகளை கெடுக்கப்படாது, கதைக்கு வந்து முதுகெலும்பு, கதைக்கு வந்து வசனம் எழுதாத இடத்தில் பாடல்கள் வருது, அந்த வசனமே அதுவும் சொல்லிட்டு போனால் நமக்கு வேலையே இல்லை. அதனால் அந்த பாடல் வரும்போது அந்த பாடலில் இருக்கிற இனிமையும் வரணும், அதில் இருக்கிற அர்த்தங்களும் வரணும். அப்படி அவர் எல்லாம் எழுதி சொல்லினார். அப்படி ஒரு அவருடைய ஸ்கூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பானுமதி ராஜமகிருஷ்ணன், அவங்க ஒரு மலினார், இசையும் தெரிஞ்சவங்க, நடிப்பும் தெரியும், கேமரா தெரியும், எடிட்டிங் தெரியும். இன்னும் கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து அசோசியேட் மியூசிக் டைரக்டர் கூட போட்டுக்கக்கூடிய சக்தி இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி கூட ஒரு திறமை உள்ளவங்க. பட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க வந்து நான் சுப்பராமன் இறந்த உடனே அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுக்கிட்டு நான் மெயின்டைன் பண்ணி போட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி நானே உட்காந்து நான் அந்த அம்மாவோட உட்காருவேன். அப்புறம் ராமுத்துனா என்கிட்ட இதில் படி எங்களை வாசிக்கலான்னு வச்சுக்கலேன். நான் வந்து அவங்க உள்பட எல்லாம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் 3 வருஷம் அது. அதில் கேடி சந்தானம் பாட்டு எழுதியிருக்காரு. இதில் மற்றபடி உடுமலை நாடகம் எல்லாம் தேவாஸ் இருந்து அப்படி தொடர்ந்து அந்த குரூப் அப்படியே வந்துருக்கலாம். ஸோ என்ன போச்சு, அவங்க ஹிந்தி எழுதியிருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன நினச்சாங்களோ என்னன்னு தெரியல, எல்லாத்துலேயும் அவங்க பேர் வரும். அந்த மாதிரி அசோசியேட் மியூசிக் டைரக்டர் கூட போடுறதுக்காக ஒரு முயற்சிகள் நடந்தது, எல்லாம் இருந்தது. அப்போ வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் சொன்னாங்க, விஸ்வநாதானே கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணான், நீ அப்படி போடலாமான்னு கேட்டாங்க. உடனே அந்த மாதிரி ஒத்துக்கிட்டு போடலை, அசோசியேட் மியூசிக் டைரக்டர் போடாமல். அப்புறம் படம்லாம் நல்லா ஓடினதுக்கப்புறம் புரிஞ்சுட்டாங்க. அந்த காலத்தில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு சேர்ந்து
அப்போ யாரும் அந்த மாதிரி சம்பளம் வாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க படம் தான் இருக்குன்னு. அப்படியே தொடர்ந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பதிபக்தி ப்ரொடியூசராக இருந்தேன். பதிபக்தியில் வந்து பீம்சிங், எம்எஸ் சோழமலை, ஜிஎன் வேல்மணின்னு ஒருத்தர், விஸ்வநாதன், நாங்கள் 4 பேரும் பாட்டனாக எடுத்த படம். அதில் தான் சிவாஜியோட நட்பு கிடச்சிது. அங்கேருந்து பீம்சிங் உடைய படங்களாக தொடர்ந்து பண்ணோம். நடுவில் சில மலையாள படங்கள். கேஎஸ் சேதுமாதன் ஒரு டைரக்டர். அவர் எப்படின்னாக்கா அவரை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஒரு படத்துக்கு பூஜை போட்டு ஒரு 2 பாட்டு எடுப்பாங்க. 2 பாட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் தகவலே இருக்காது தமிழில். அவர் என்ன பண்ணுவார், கம்ப்ளீட் ஸ்டோரி டிஸ்கஷன், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மெட்டீரியல்ஸ் இருக்கணும், எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் வரணும், ஆர்டிஸ்ட் எங்கே நிற்கணும், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதுவார். அந்த காலங்களில் புதுசாக வர டைரக்டர்லாம் சும்மா வேடிக்கையாக சொல்லுவாங்க, 200 ஸ்பூல் வேஸ்ட் பண்ணாங்க, 300 ஸ்பூல் எடுத்தாங்க. படத்துக்கு ஒரு 14,000 அடி படம் இருக்குன்னு வச்சுங்க, அவர் 18 ரோல் தான் அவர் ஷூட் பண்ணுவார். அவ்வளோ கால்குலேஷன், அவ்வளோ பர்ஃபெக்ஷன். அப்படி ஒரு பெரிய டைரக்டர் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அவர் வந்து கே சேதுமாதன், அவர் தான் எனக்கு மலையாள படங்களை நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தார். அப்புறம் ஒரு குமாரன் தம்பி, ஸ்ரீகுமாரன் தம்பி, அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். மலையாளத்தில் வயலாட்ட ஒர்க் பண்ணேன். இவங்கெல்லாம் நமக்கு எப்படின்னாக்கா அவங்களுக்கு அதே மாதிரி தான் கேரளா வெளியே படங்கள் பண்ணும்போது அந்த பாட்டுக்கு தான் முக்கியம், வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப ரேர் தான் இந்த டியூனுக்கு எழுதுறது. எவ்வளோ பெரிய நம்ம பெட்டு போட்டு கொடுத்தா ரொம்ப ரசிப்பாங்க. கடைசியில் நேராக பிளேலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்த மெட்டில் அந்த மீட்டருக்கு கரெக்டாக மேட்ரு வந்து நிற்க மாட்டேங்குது, அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி என்னோடய சீக்வன்ஸுக்கு சேர்த்துக்கணும். அப்போ டைரக்டர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த காலங்களுக்கு ஏன் நான் இது சொல்லியிருக்கேன்னா அவ்வளோ ப்ராமினன்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்டுக்கு பாட்டு பொருள் அதெல்லாம் அவ்வளோ நிறைஞ்சிருக்கணுங்கிற ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பீம்சிங், அப்புறம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், அவர் பெரிய மேதை. அவர் வந்து இன்ச்சு பை இன்ச்சு கதை சொல்லி ரசிப்பார். அவர் படத்தில் ஆக்ட் பண்ணுறவங்க முழுக்க அவரை மாதிரியே இருக்கும் வசனம் பேசுகிற டைப்பு. இப்போ கூட கற்பம் ஓடிட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு பாட்டும் ஒரு டேக்கிங், அதாவது ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாரு, அந்த சீக்வன்ஸில் ஒரு சின்ன விஷயம் பாருங்க, குழந்தை, பெண் குழந்தை, அந்த குழந்தை தூக்குது, அந்த குழந்தைய போய் எழுப்பாத. அவர் சொல்கிறார் சிச்சுவேஷன், எங்களுக்கு பாட்டுக்கு எப்படி நான் கவிஞர் போய் உட்காந்துக்கணும், இந்த குழந்தைய எழுப்பாத, இந்த குழந்தை இப்போ தூக்க மிஸ் ஆச்சுனாக்கா இதுக்கு பெண் குழந்தை தூக்கமே கிடையாது. இதுதான் கவிஞரை என்னோட சிச்சுவேஷன். இதுக்கு நீங்கள் ஒரு பல்லவி கொடுக்குறீங்களா, என்ன சிங்கம் கொடுவார், இந்த சிங்கத்துக்கு ஒரு மெட்டு வாங்கிக்கிறீங்களா பாரு. என்ன மெட்டு ஒன்றும் வேண்டாம், மேட்ரு முக்கியமாக இருப்பால, நீங்கள் பல்லவியே கொடுங்க. ஸோ ஒரு ஒரு 5 நிமிஷம் அவர் வந்து உட்கார்ந்து எழுத மாட்டார், படுப்பார், சாய்ந்தது படுப்பார் வழிய உட்கார்ந்து அவர் கையால் பாட்டு எழுதி நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு சாய்மானமா இருப்பாரு, வாக் பண்ணுவார். வாக் பண்ணும்போது அவருடைய ரைட்டர் யாருன்னா அந்த காலத்தில் பஞ்சூர்ராஜன் அவர்கள், அதுக்கப்புறம் ராமகண்ணப்பன், அதுக்கப்புறம் தமிழ் நண்பர், இப்படி அவங்க சொல்ல டிக்டேட் பண்ணோம். அப்போ நீ இடம் சொந்தத்துக்கான்னு கேட்டார், இல்லை நீங்கள் சொந்தத்தையே கொடுங்க. அப்போ ஒரு பல்லவி சொன்னார், காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலமேதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. அது பாடி அந்த பல்லை வரிகள் சொன்ன உடனே மெட்டு போட்டாரு. மெட்டு போட்ட உடனே அடுத்த லைன் கரெக்டாக 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு அற்புதமான சாங் வந்தது. 4 வயசாச்சுன்னா பள்ளி விளையாடல் ஞாபகம் வரும், தூக்கம் வராது. அப்புறம் நீ யாராவது சைட் அடிப்ப, தூக்கம் வராது. அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிப்ப, புருஷனுக்கு அன்னைக்கு தூக்கம் வராது. அப்புறம் பிள்ளைய பற்றி தூக்கம் வராது. அப்புறம் குடும்பம் தொல்லை, மாமியார் இது. ஸோ உனக்கு நிம்மதியான தூக்கம் கடைசியில் தான் மிஞ்சும். அது மீளா துயில். அந்த தூக்கம் வந்து கடைசியில் பார்க்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டு பாடின அந்த பப்பியும் தூக்கிடுவாங்க, பப்பிமாவும் இந்த குழந்தையும் தூக்கிடும், இந்த சுந்தரி வாயும் தூக்கிடுவாங்க. ஒரு 15 to 20 செகண்ட் வெறும் சைலன்ஸ் ஷாட் படத்தில். அந்த இடத்துல நான் படத்தோடு போய் ஜனங்களை தேட்டரில் பார்க்குறச்ச அவ்வளோ வெறும் பின் ட்ராப் சைலன்ஸ், சுகமாக இருக்குன்னு கேட்குறேன். அது கேட்டு சுகமாக அதோட ஐக்கியமாயிடுறாங்கன்னு சொல்ல வரேன். அந்த சைலன்ஸுக்கு அர்த்தம் அப்படி டைரக்டர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, சங்கர், கே சங்கர், வெரி கிரேட். புராண படங்கள்லாம் அவருக்கு மாஸ்டர். அவரெல்லாம் ஆலயமணி, ஆண்டவன் கட்டளை, வருவான் வடிவேலன். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் என்னங்க, அவர் எடிட்டர் கம் டைரக்டர். எங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுத்தாரு. இந்த சிங்கப்பூரில் 10 மலை முருகன் கோயில் இல்லையா, ஆமாம்,
அங்கே போய் அங்கே வந்து இந்த உற்சவம் தைப்பூசம் எல்லாம் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப கிராண்டாக விசேஷமாக பண்ணுவாங்க. ம். அங்கே போய் அது வந்து ஃபாரினில் எடுக்கப்பட்ட படம். அங்கே போய் அந்த பிக்சர்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பிக்சர் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு போட்டு காமிச்சு, இந்த பிக்சருக்கு சிங்காகணும் உங்கள் பாட்டு, ஓஹோ, இது வித்தியாசமான அனுபவமாக இருக்கு. இந்த பிக்சருக்கு சிங்கார மாதிரி பாட்டு, கருத்து, மெட்டு எல்லாம் வேணும், இதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னு என்னையும் கவிஞரையும் உட்காந்து வச்சு ஒரு 2 நாள் அவர் எடுத்துகிட்டு வந்த அடி கிட்டத்தட்ட ஒரு 6000 அடி படம் இருக்கும். அப்பா. இந்த 6000 அடி பாட்டை வச்சு நாங்கள் கம்போஸ் பண்ணோம். அதில் அந்த காலத்தில் சீர்காழி சிதம்பரம், பெங்களூர் ரமணியம்மா, எல்லாரீஸ்வரி, அப்புறம் சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம்எஸ், எம்எஸ் விஸ்வநாதன் சின்ன பாடகன், எவ்வளோ பேரும் சேர்ந்து அது ஒரு கலக்கு கலைக்கணும். அந்த பாட்டை, அந்த ஷார்ட்டை பார்த்து பார்த்து எடுத்ததுக்கப்புறம் சிலது சிங்கு வரலன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், பாட்டு எடுத்துட்டாரு. அவர் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் அந்த பாட்டை கட் பண்ணி எடிட் பண்ணி எங்களுக்கு 2 பேருக்கும் போட்டு காமிக்கணும் ஆசைப்பட்டார். ம். அந்த சிங்கு அந்த எடுத்துருக்காரு பாருங்க, அந்த பாட்டு நாங்கள் அதாவது பிக்சரை போட்டு காமிச்சு அதை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் சாங் கம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாங்கை எடுத்துகிட்டு போய் அந்த பிக்சருக்கு சிங்க் பண்ணி எடிட் பண்ணியிருக்காருன்னா, பார்த்த உடனே கவிஞர் என்ன தெரியுமா சொன்னார், டேய் விஸ்வநாதா, நீயும் நானும் இதில் இல்லவே இல்லைடா, எடிட்டர் சங்கர் சார் தான் இருக்காரு. இருக்கு. அப்படிங்க எவ்வளோ பெரிய கிரெடிட். எடிட்டர் சங்கர் சாரும் டைரக்டர் சங்கர் சார் தான் இருக்காரு. அப்படி டைரக்டர். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீதர் சார் சொல்லணுமா, ஆமாம், சொல்லியிருக்கேன். அவர் கூட நிறைய காம்பினேஷன், போலீஸ்காரன் மகள், நெஞ்சமர புதலை, அப்புறம் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்புறம் இத்தனை படங்கள். அதுலேருந்து ஒரு பூமுடிப்பாடு, ஒரு பூங்குழலி. அது கல்யாண பத்திரிகை, கல்யாண வீட்டுகள்லாம் சில வசதி இல்லாதவங்க வீட்டில் அந்த பாட்டை போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த காலங்களில். அப்பா. அந்த பாட்டை ரெக்கார்டு வச்சு தாலி கட்டுற வரைக்கும் போவேன். ஆமாம், பெரிய பத்திரிகை அழைக்கிறது இருந்து. ஆமாம், இதெல்லாம் வந்து சொல்லி எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டு வாங்குவாங்க எங்ககிட்ட. இந்த விஷயம் வேணும்னு சொல்லி எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறது இது மாதிரி டைரக்டர்கள் தான். அவருடைய கூட இருந்தவர் மாதவன், அவர் படமும் பல படங்கள் ஒர்க் பண்ணேன். அதில் பட்டிக்காடா பட்டினமா, இன்னும் சில படங்கள் அவருடைய அந்த பாட்டும் படமும் எல்லாம் அற்புதமான படங்கள். அதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட பாலமுருகன் டைரக்டர் ஒருத்தர், அவர் அசோசியேட் டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதில் வந்து ஏதோ நாட்டு பாடல்கள் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் என்எஸ்கே இருக்கும்போதே நாட்டு பாடல்கள் நிறைய பாப்புலராக இருக்குது, ரிலீஸ் சாங்ஸ்கள். இதில் வந்து என்னடி ராக்கமான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அது வந்து டிபிக்கல் ஃபோக்கு. அதே மாதிரி தேரோடும் வீதியிலே ஊர்வலம் போகுதடா ஒரு பாட்டு ஒன்று, அதெல்லாம் ஒரிஜினல் டிபிக்கல் ஃபோக். அது தமிழ் பாடல்கள், அது தமிழ் பாடல்கள், தமிழ் பண்பு, தமிழ் மண் எங்கே இருக்கோ அங்கே வைக்கணும். அதுதான் அந்த காலத்து கதை. எல்லா இடத்துலையும் அது இல்லை. அதுக்கெல்லாம் அந்த காலத்துல பண்ணியாச்சு, அவங்களாம் பண்ணுறவங்களாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜம்புன்னு ஒரு டேரக்டர், அவர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை, நம் நாடு, இப்படி எம்ஜிஆரை வச்சு பல படங்கள் எடுத்தார். அதுலெல்லாம் அவர் சீக்வன்ஸ்லாம் சொல்கிறதுனாக்கா ஹீரோ உட்காந்து ஹீரோக்கிட்ட அஃப்கோர்ஸ் இப்போ அவர் எம்ஜிஆர் வந்து எப்போது சொல்லுவார், ஒரு ஷோவில் ஒரு 100 ஷோக்கு போயிருந்தோம் நாங்கள், அதான் 100ஆம் நாள் விழாவுக்கு. அந்த பீரியடில் அந்த ஷோ நடந்துகிட்ருக்கு, எல்லோரும் பேசுகிறாங்க அவரை பற்றி. எப்படி பேசுகிறாங்கனாக்கா, அவருக்கு அந்த காலத்தில் என்னமோ பாரத ரத்னா பட்டம் வந்திருந்தோம், ஏதோ ஒரு டைட்டில் வந்திருக்கு அவர் நான் அதுக்கு தகுதி இல்லை. அவர் சொல்கிறார், என்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நான் இப்படி நடிச்சிருப்பேன்னு. இந்த வேஷத்தை என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காதனால நான் இப்படி நடிச்சேன்னு உங்களுக்கு தோணுது. பட் இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் சைடில் முக்கால்வாசி என் கூட கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு ஜம்புங்கிறவர். இருந்தாலும் அவரும் என்னை பற்றி சொல்லிட்டாரு, விஸ்வநாதனும் சொல்லியாச்சு, பாலியும் சொல்லியாச்சு. பட் நான் வந்து சொல்ல மாட்டேன், ஒரு உண்மையை நான் சொல்லுவேன்னாக்கா, என் தம்பி சிவாஜி அதை நடிச்சிருந்தாலும் என்னோட பெட்டராக நடிச்சிருப்பாரு. எவ்வளோ பெருந்தன்மை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆட்களோட எனக்கு எவ்வளோ பழக்கம் பாருங்க, எவ்வளோ நெருங்கின பழக்கம். அப்புறம் சுந்தர்ராவ் நட்கர்னு ஒரு பழங்காலத்து டைரக்டர், நான் வந்து ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது ஜூப்டரில் அவரோட பழக்கம். அவரு கூட என்னை நான் வந்து ஒரு மியூசிக் பண்ணுவேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தகுந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு அதாவது ஃப்ரீடமை கொடுத்து மகாதேவிங்கிற படத்தில் எல்லா பாட்டும் ஹிட் பண்ணி வச்சோம். விஸ்வநாராமூர்த்தி எம்ஜிஆர் படம் மகாதேவிங்கிற படம். அதுக்கப்புறம் திருலோகச்சந்தர், எஸ்சி திருலோகச்சந்தர், அவர்கிட்ட நிறைய நல்ல நல்ல படங்கள். தெய்வ மகன் ஒரு படம் எப்போ பார்த்தாலும் சலிக்காது. அதுக்கு சீக்வன்ஸ் பாட்டுக்கு அவர் சொல்லுவார், பாட்டு எனக்கு இப்படி வேணும், இந்த 3 கேரக்டரையும் வச்சு ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான வேஷம். அந்த தெய்வமே தெய்வமேங்கிற பாட்டுக்கு எத்தனை தடவை உட்காந்துருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இதுக்கெல்லாம் அந்த டைரக்டரோட இன்ஸ்பிரேஷன் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். அப்புறம் பாணிரகண்டன் அவர்கள் இதே மாதிரி தான் நிறைய எம்ஜிஆர் படங்கள்.
அப்புறம் கே பாலச்சந்தர், அவர் ஒரு சகாப்தம் என்னை பொறுத்த வரைக்கும். ம் அவரும் நானும் செஞ்ச படங்கள் ஒன்று கூட வேஸ்ட் ஆனதில்லை. மரோ சரித்திரான்னு ஒரு தெலுங்கு பிக்சர், ம் அந்த படத்தை விழுப்புரத்தில் 100 நாள் ஓடிக்குன்னு சொல்கிறாங்க. தெலுங்கு படம். அது என்ன அந்த அதில் சாங்ஸுக்கெல்லாம் ஆந்திராவில் எனக்கு அவ்வளோ நல்ல பேர், தெலுங்கு சாங்ஸு. ம் அவர் நிறைய அவளோட தொடர்கதை, நிகழ் நிஜமாகிறதுன்னு பல படங்களுக்கு நாங்கள் அவர் சேர்ந்து யூனிட் பண்ணிடுறோம். இப்போ சொல்ல வரேன், அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு படம், அதில் வந்து நம்ம குமார் அவர்கள் மியூசிக் டைரக்டர். ம் அப்போ நான் நல்ல படங்களை பண்ணி ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பி. குமார், பாலச்சந்தர், வாலி இவங்களாம் எழுதிட்டு ஒரு பாட்டு விஸ்வநாதன் பாடினா நல்லாயிருக்கும், எப்படி போய் கேட்குறது அப்படின்னு ஒரு சங்கோஜப்பட்டு என்கிட்ட ஒரு நாளைக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஆஃபீஸுக்கு வரேன், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் திடீர்னு சொல்லாமல் 3 பேர் வந்துட்டாங்க. வந்து குமார் மியூசிக்கில் நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ட்டாங்க. அதுவே எப்படி எனக்கு தெரியல. நான் வந்து பாட வைப்பவன், நான் பாடுறவங்க லிஸ்ட்டில் இல்லை, இருந்தாலும் பாடுவேன். என் பாட்டுனா கொஞ்சம் என் பாட்டுக்கு கரெக்டாக பாடிட்டு போயிடுவேன். என் பாட்டுக்கு அவர் பாட்டுனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க, பயமாக இருக்கு. இல்லை நீங்கள் பாடுற மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்காருன்னு பாலச்சந்தர் வாரியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த பாட்டு பண்ண, நான் போய் அந்த பாட்டு பண்ணேன். உனக்கு என்ன குறைச்சல் நீ வருவாங்க. அந்த பாட்டு சார் இப்போ சொல்கிறேன். ஒரு போன மாதம் நான் மலேசியா போயிருந்தேன். மலேசியா போயிருந்து அந்த ஃபங்க்ஷன் நான் முடிச்சு ஃப்ளைட்டில் நானும் என் மனைவியும் என்னுடைய ஃப்ரெண்டு கூட திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு கேப்டன் நல்லா தடியாக இருக்கார், குறுந்தாடி வச்சு ரொம்ப சாம்சமாக இருக்கார். நேராக என் சீட்டுக்கு வந்தார். நான் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணேன். என் கண்ணத்தை பிடிச்சி உனக்கு என்ன குறைச்சல் நீ அவர் பாடினார். நான் பண்ண மியூசிக் இல்லை, குமார் பண்ண மியூசிக். என்ன அந்த மாதிரி பாடினார். வந்தாலும் வரட்டும் முதுமைக்கிறார். என்ன பாட்டு? நான் எனக்கு ஒன்றும் முதுமை இல்லை சார், அந்த பாட்டு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் அவ்வளோ இன்வால்மெண்ட் பாருங்கள். அந்த நான் வந்து எனக்கு என்ன பயம்னாக்கா, நான் என்னுடைய பாட்டை பாடுறதை விட இன்னொரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் பாடணுன்னாக்கா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் 10% கொடுக்க முடியுமா, கொடுக்கணுங்கிற ஒரு வேகம், ஒரு தாகம், இதில் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவேன். இந்த கேள்வியை நான் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ நீங்கள் வந்து இசையமைச்சு உங்கள்கிட்ட பாடகர்கள் பாடுற போது அந்த அனுபவமும், நீங்கள் ஒரு இசையமைப்பாளர்ப்போ நீங்கள் பாடுற ஒரு அனுபவமும், அது ரெண்டுத்தும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்கணுன்னு வந்து. நிறைய இருக்கு. அதாவது எனக்கு கற்பனை இருக்கு, இந்த அர்ப்பனுக்கு கற்பனை இருக்கு, அது விடுங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாமே ஒழிய அதை கெடுக்காமல் பாடணும் இல்லையா. இப்போ நான் விடுவனும் ரேஸில் விட மாட்டீங்க. அதே மாதிரி இளையராஜாட்டையும் பாடியிருக்கேன். மூகாம்பிகையில் இளையராஜாட்ட பாடினது எப்படின்னாக்கா, பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள், சிறுகாழ் கோவிந்தராஜன், இந்த சின்ன பாடகன் எம். எஸ். விஸ்வநாதன் சேர்த்துக்கிட்டு பாடியிருக்கோம். அந்த பாட்டு கூட பாடும்போது என்கிட்ட அப்போல்லாம் எனக்கு முன்னாடியே ஒரு எனக்கு பின்னால் இருந்தவர், என்னை பற்றி தெரிஞ்சவர், என் மேலே பிரியம் உள்ளவர், மரியாதை உள்ளவர், பக்தி உள்ளவர், அன்புள்ளவர். இது வந்து என்னை கூப்பிட்டு சங்கர் சார்கிட்ட போய் சொல்லி, நீங்கள் சங்கர் சார் நீங்கள் சொன்னால் கேட்பாரு என்ன கூடுதல் பாடல்கள், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் பாடின பாட்டெல்லாம் போய் பிச்சு அதாவது ஆக்ட் கூட பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும்போது எனக்கு சொல்லி தரதுக்கு அவங்க கூச்சப்படுவாங்க. ஏன் ரஹ்மான் சார்கிட்ட நான் என் ரஹ்மான் வந்து நாங்கள்லாம் ஒன்றா இருந்திருக்கோம், நாங்கள்லாம் ஒன்றா வேலை செஞ்சவங்க. என் பாட்டில் ரஹ்மான் ஒர்க் பண்ணியிருக்காரு, இளையராஜா ஒர்க் பண்ணியிருக்காரு, வெங்கடேஷ் ஒர்க். இப்போ இன்னைக்கு பார்க்குற சங்கர் கணேஷ், ஷியாம், எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்தவங்க. அதனால் எனக்கு எந்தவித ஈகோவும் கிடையாது. போய் கூப்பிட்டாங்கன்னா அவங்க பாட்டுகளை நல்லா பாடி ஆகணும். அவங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் என்ன சொல்கிறாங்க, மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் படம் வந்து ஒரு படம் பாடினேன். ஸோ அவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள என்ன புரிஞ்சுக்கிட்டு அந்த கிரியேட் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம கொடுக்கணும். அதில் ஒரு 100% இருக்கணும், இல்லைன்னா அதில் ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு தாகம் தான் இருந்துட்டு இருக்கோம் வெளியே. உங்கள்கிட்ட உங்கள் சிங்கர்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட இருக்கணும்னு. ஆமாம், ரொம்ப 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 எதிர்பார்ப்பேன். ஏன்னா அவங்க எனக்கு ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர்னு ஒரு பட்டம் இருக்கேன், இவன் பெருசாக என்ன பண்ணிட்டான், இங்கே வந்து சரியாக பாடல அப்படின்னு நினச்சாங்க. அந்த நினைப்புக்கு இடம் வரக்கூடாது. அது சேம் டைம் நானும் கொஞ்சம் அடக்கி மாசிக்கணும். ஓவராக என்னுடைய கற்பனை அதையும் சேர்த்த முடியாது. அதனால் எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அது. நூல் மேல் நடக்கிற மாதிரி. திருலோகச்சந்தர் அப்படி பல படங்கள், பாணிரண்டன், ஏஎஸ் சுவாமிங்கிறது எனக்கு அந்த காலத்துலேருந்து நாங்கள் பீஸ் பாயாக இருக்கும்போது தெரியும். அவர் வந்து எனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு அந்த காலத்தில். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு இமேஜினேஷன் ஓடிக்குவேன், எப்பாவது ஒரு நாளைக்கு நல்லா வருவான், அவன் கண்டிப்பாக வருவாங்கிற நம்பிக்கை. பிஆர் பந்துலு அடையப்பா கிரேட் மேன். அது என்ன சொன்னார், கர்ணன் படம் ஆரம்பித்தார். அதுக்கு முன்னால் அங்கே ஜி ராமநாதர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிஜி லிங்கப்பா வரைஞ்சிருக்காரு, பல மியூசிக் டைரக்டர், சுப்ராம சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாம் தெரியும்.
அவர் என்னை கூப்பிட்டு பந்தர் மாமா சொன்னார், நான் ஒரு பெரிய படம் பண்ண போகிறேன். அவர் வந்து எல்லாம் ஒரு பெரிய படம் தான் பண்ணி பழக்கம். ம் ஒரு கப்பலோட்டிய தமிழ், ஒரு கட்டபொம்மெல்லாம் எந்த ஸ்டுடியோ ஓனரோட எடுக்கல, தைரியமாக அவர் எடுத்தார். ம் அவர் எப்படின்னா ஒரு அபாரமான ஒரு நாணயஸ்தன். ம் அவர் சொல்லுவார், என்னுடைய ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் 7ஆம் தேதிக்குள்ளே நான் கரெக்டாக சம்பளம் கொடுக்க முடியலங்கிற நிலவரத்தில் நான் செத்து போயிடும் பாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். அவர் கூப்பிட்டு இந்த படத்துக்கு பாட்டு பண்ணணும், ம் கவிஞர் தான் வச்சுக்கணும், நீங்கள் இது ஒரு நார்த் இந்தியன் கிளாசிக்கல் டைப்பெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் பிரியப்பட்டா, அந்த மாதிரி கதை தான் சொல்லி ம் நான் முதல் நார்த் இந்தியாவிலிருந்து ம் நிறைய ஆர்கெஸ்ட்ரா, ம். அங்கே இருந்தனால ஷெனாய் பிளேயர், சாரகி, ம் ராப் நாராயண் சிங், இப்படி பல மியூசிஷியனை சேர்த்துக்கிட்டு ம் ஒவ்வொரு பாட்டும் கம்போஸ் பண்ணும்போது 10 சாங்குக்கு சிட்டின்னு சொன்னாங்க. ம் 10 சாங்கு ம் சிட்டின்னு சொல்லி எங்களை என்ன பண்ணாங்க, ம். ஒரே இடத்துல நீங்கள் மெட்ராஸில் இருந்தால் 2 பேரும் சேர மாட்டீங்கன்னு பெங்களூரில் ம். ஒரு வாரம் ஹோட்டல் போட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பெங்களூர் நான் போனேன்னாக்கா அந்த ஆட்கள்லாம் இருக்காங்க, அந்த பழைய காலத்தில் இருந்த ஆட்கள். ஓ போன உடனே சார் இந்த சூரிய நமஸ்காரம் ஒன்று வரும், அதில் கர்ணனை பற்றி பாடி ம் அந்த சூரிய நமஸ்காரம் என்ன விஷயம், என்ன பொருள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிராமணர் அவங்களெல்லாம் கூட்டு வந்து வேலை சொல்லுவாங்க, ம் கூட்டு வந்து அதை பாட சொல்லி அதில் இருக்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் 1000 கலங்கள் நீட்டி ஆரம்பிச்சேன். ம் அந்த படத்துக்கு பாட்டுகள் ஒரு வாரம் ஆகலாங்கிற ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ள இருந்தால் தான் முடியும்னு நாங்கள் 3 நாளில் முடித்தோம். அவ்வளோ பாட்டையும் பாட்டு போட்டு மெட்டு போட்டு பாட்டு மெட்டாக்கி அங்கே கூட இருந்து இதை மாற்றி அதை மாற்றி மந்திரி சார் அங்கே பக்கத்தில் வச்சு சிவாஜி கணேசன் 4 பேர் இருந்தார். ம் உட்காந்து அந்த பாட்டுகளை 3 நாளில் முடித்து ரொம்ப குஷியாக இருந்தது. அந்த பாட்டுகள்லாம் வந்து எங்கள் சித்தல்கர் நௌஷாத்ஜி எல்லாம் வந்து கேட்டாங்க அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஆ அது அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவர்கிட்ட கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் நான் தான் பண்ணேன். ஒரு 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 நெஞ்சு உருகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறேன் அவரை டைரக்ட் பண்ணும்போது.